எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஆனந்தமான எப்படியாப்பட்ட நாள்னு எனக்கு அது விவரிக்க தெரியல. ஒரு லட்சியம் அடைஞ்சுட்டோம். காமாட்சியும் சிவன் சாரும் சேர்ந்து லட்சத்தை பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டா. அது எப்படி வந்ததுன்றது தான் உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணிக்கணும்னு இன்னைக்கு நான் ஆசைப்படுறேன். முதல்ல இது மாதிரி இந்த டைட்டில் போட்டுட்டு 48 நாள் சௌந்தரிய லகரி பாராயணம் பண்ணணும், 1,00,000 ஆவர்த்திக்கு எல்லாரும் வீட்டிலேருந்து பண்ணலாம், கவுண்ட்டுகளை கொடுக்கலாம் அப்படின்றலாம் போட்டதும் 18,000 பேர் பார்த்துருக்கா. அதாவது லோக நன்மைக்கு ஒரு விஷயம் நடத்த போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கறதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அத்தனை பேர் மைண்ட்லேயும் அந்த சிந்தனை வந்திருக்கும், ஓஹோ இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் நம்ம இதில் நடக்கிறது அப்படின்னு. அதுக்கு ரெஸ்பான்ஸ்ன்னு அடுத்து பார்த்தேன்னாக்க கிட்டத்தட்ட நாங்கள் பிப்ரவரி 8ஆம் தேதியிலேருந்து மார்ச் 27 48 நாள் நாங்கள் கணக்கு வச்சோம். அந்த 8ஆம் தேதி நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது 7 தேதிக்குள்ளேயே 650 670 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கா. அதுவும் வெறும் இங்கே அங்கேன்னு இல்லை, திடீர்னு ஜெர்மன்லேருந்து ஒரு அம்மா நாங்கள் சௌந்தரிய லகரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட இதில் சேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு 5 மணி நேரம் முன்னாடி நம்மளுக்கு முன்னாடி அவ அங்கேருந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துன்னு அதில் ஒரு 50 பேர். அதுக்கப்புறம் இந்தோனேஷியா, மலேசியா, அபுதாபி, கத்தார், டெக்சாஸ், யூஎஸ், யூகே, அதாவது மேப்பில் தான் நம்ம இதை நிறைய பேர்களை அந்த அளவுக்கு ஆல் ஓவர் தி வேர்ல்டு இந்த குருச்சரண பாராயணத்தோடைய இந்த விஷயம் அத்தனை பேருக்கு போய் அவ எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தா. அண்ட் இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா ஆந்திராலேருந்து சில பேர் அவளுக்கு தமிழ் அப்போ ஏதோ ஒரு தோராயமா புரியறதே தவிர பேசக்கூட வரல, பட் எப்படி அதை புரிஞ்சுட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டான்னு தெரியாது. பெங்களூர்லேருந்து, கேரளாலேருந்து சில பேர்லாம் 80+, 90லலாம் இருக்கிறவங்க எவ்வளோ உத்வேகமாக பண்ணினா. ஸோ எனக்கு இவ்வளோ பேருக்கு அந்த எண்ணம் வந்திருக்கே அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அது அந்த வெறும் 650 670 இருக்குல்ல, அது நாங்கள் ஆரம்பித்து சங்கல்பம் இப்போ பாராயணம் ஆரம்பித்ததுக்கப்புறமும் நிறைய ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருந்தா. கடைசி வாரம் வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தா. பரவாயில்லன்னு எல்லாரையும் சேர்த்துருந்தோம். ஏன்னா அத்தனை பேருக்கு அந்த ஒரு நல்ல விஷயமா இதில் இருக்க பாக்கியம் கிடைக்கட்டும் அப்படின்னுட்டு. கடைசியில் ஆக்சுவலாக டுவர்ட்ஸ் தி கம்ப்ளீஷன் டைமில் பார்த்தீங்கன்னா 820 பேர் 820 பீப்புள் ஹேட் ரெஜிஸ்டர்ட். அத்தனை பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா. அதனால தான் இந்த லட்சம் அப்படிங்கிறது நம்மளுக்கு அடைய முடிஞ்சுது அப்படின்னு சொல்லுவோம். அதில் என்ன பண்ணினோம், சங்கல்பம் எல்லாரையும் பண்ணிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் காமாட்சி கோயிலில் ஆரியபுரமில் அவர் இந்த பாலாஜிங்கிறவர்கிட்ட நாங்கள் கேட்டுட்டோம் எப்படி சங்கல்பம் பண்ணுறதுக்கு அந்த இதெல்லாம் எனக்கு பண்ணுங்கன்னு. அவர் ஆடியோவில் கொடுத்து அதை எழுதிண்டு ஆன்லைனில் 8ஆம் தேதி அன்னைக்கு பேட்ச் பேட்சாக இந்த லோகக்ஷேமத்துக்கு எல்லா அபிவிருத்திக்கும் சங்கல்பம் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 400-450 பேர் அன்னைக்கு ஆன்லைனில் சங்கல்பம் எடுத்துட்டா. அதுவும் ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. அப்புறம் முதல் வாரம் ஆரம்பிச்சது. முதல் வாரம் கவுண்ட் வரும்போது அன்னைக்கு நங்கநல்லூர் யோக சபையில் எங்களுக்கு பாராயணத்துக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிருந்து. ஸோ ஒரு மண்டலம் ஆர்த்துக்குள்ளே அழகாக அங்கே உட்காந்துட்டு நாங்கள் பாராயணம் பண்ணி இந்த எண்ணிக்கை இருக்கிற நோட் புக்கெல்லாம் அங்கே கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் நோட் புக்கெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். அதுக்கு முன்னாடி காமாட்சி கோயிலில் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். முதல் வாரம் 2ஆம் வாரத்தில் ரொம்ப பெரிய மூமெண்ட் வரல. ரொம்ப அதாவது ஒரு 8000 8600 அவ்வளோதான் ஆவர்த்திகள் வந்திருக்கு. என்னடா பண்ண போகிறோம், என்ன ஒன்றும் புரியலையே, இது மாதிரி இருந்தால் நம்மளுக்கு கவுண்ட் வருமா, நம்ம லட்சியத்தை அடைய முடியுமா அப்படின்றது. கரெக்டாக அந்த நேரம் என்னென்னா என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணினா, நான் கிளாஸ் சௌந்தரிய லகரி நடத்தும் போது 10 ஸ்லோகமாக ஆடியோவில் ரெக்கார்ட் பண்ணி அவளுக்கு ப்ராக்டிஸ்க்கு அனுப்புவேன். அவள் அதை எல்லாத்தையும் அழகாக சேர்த்து அதுக்கு ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு ஸ்லோகத்துக்கும் தனி ஸ்லைடு பண்ணி சம்ஸ்கிருதத்துலையும் தமிழ்லையும் லிரிக்ஸை போட்டு அதை அப்புறம் அவள் பொண்ணுகிட்ட கொடுத்து அவள் வெளியூரில் படிச்சுட்டு இருக்கா. அதை ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அதை அப்லோட் பண்ணிட்டு அது 35 நிமிஷம் 36 நிமிஷத்துக்கு இருந்தது. ஸோ நம்ம மனசில் படித்த ஆவர்த்திகளுக்கு கம்மி டைம் ஆகும்னு எல்லாருக்கும் அதை சொல்லிகிட்டே இருந்தோம். அதை கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிட்டு பண்ணுங்கோன்னு. பட் ரொம்ப பேருக்கு அதனுடைய அந்த ப்ராசஸ் புரியலை. அதனால நாங்கள் என்ன பண்ணோம், வி ஸ்டார்டட் பேட்சஸ், ப்ராக்டிஸ் செஷன்ற மாதிரி 1.25 மணி நேரத்துக்கு ஒரு நாளில் 3 பேட்ச்னு பண்ணினோம். காத்தால் ஒரு 9:45 11 மணி வரைக்கும், அப்புறம் 11:15 12:30 மணி வரைக்கும், அகெயின் ஒர்க்கிங் பீப்புளுக்காக ஈவினிங் 7 to 8:15 அப்படின்னு 3 பேட்ச் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல அந்த 1.25 மணி நேரத்தில் 2 ஆவர்த்தி பண்ணுற மாதிரி அந்த ஸ்பீடை கொஞ்சம் கரெக்டாக வச்சுருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை இன்க்ரீஸ் பண்ணி அந்த 2ங்கிறது 2
1.5 3 வரைக்கும் வரும். ஸோ அதே டைமில் 3 ஆவர்த்தி வந்துடும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 4 நாளைக்கு 3 நாளைக்கு அதே ஸ்பீட் பண்ணி அப்புறம் துளி இன்க்ரீஸ். அப்போ அவளுக்கும் அது கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப என்னவோ இருக்குது. ஸோ எல்லாம் மனசில் அதுக்கு ஆடியோ கேட்டுட்டு மனசில் படித்து அந்த லாஸ்ட் வீக் வரும்போது அந்த 1.25 மணி நேரத்தில் 4 ஆவர்த்தி அழகாக அவளால் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு முயற்சி பண்ணியிருந்தோம். அத்தனை பேரும் வந்து அந்த எஃபர்ட்டை வந்து அப்ரிஷியேட் பண்ணி அவள் பார்ட்டிசிபேட் பண்ணான். இன்னொரு இதில் என்ன விஷயம்னா, நாங்கள் வந்து இந்த 2 வாரத்தில் வராதவாளெல்லாம் நம்ம அப்படியே விட்டுறக்கூடாதுன்னுட்டு நாங்கள் வந்து அவளை வந்து இண்டிவிஜுவலாக கால் பண்ணுவோம் அப்படின்னு வி ஸ்டார்டட் தட். ஸோ நான் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளை கொஞ்சம் நேரம் கால் பண்ணுவேன். அப்புறம் என்னுடைய கணவர் வந்து அவர் வந்து ஒரு செட் ஆஃப் டைம் வச்சுட்டு அவர் வந்து கொஞ்சம் பேரை வந்து பேசுவார். அதுக்கப்புறம் ஈவினிங் மறுபடியும் அவர் வேற ஒரு பேட்ச் எடுக்கும்போது நான் மறுபடியும் பேசுறது. இப்படி மாற்றி அதாவது இந்த கம்மி குவான்டிட்டி பண்ணுறா இல்லையா, அவளெல்லாம் வந்து உற்சாகப்படுத்தி இந்த மாதிரி பேட்ச் ப்ராக்டிஸ் செஷனுக்கு வாங்கோன்னு சொல்லி, இல்லை அவளுக்கு வர முடியாத சூழ்நிலை அந்த ஆடியோவையே எப்படி யூஸ் பண்ணிக்கலான்னு அவளுக்கு கைட் பண்ணி அப்படி கால் எடுக்காத அவளுக்கு மெசேஜ் பண்ணி அது ஒரு 10 நாள் வந்து அப்படி ஒரு பிரம்ம பிரயத்தனமாக அத்தனை பேரையும் யார் கொஞ்சம் அந்த கவுண்ட் லெவலில் வராதோ அத்தனை பேருக்கும் நாங்கள் கான்டாக்ட் பண்ணினோம். அப்புறம் 3rd வீக்கில் கொஞ்சமாக வந்து கவுண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. 3rd வீக்கில் அப்புறம் சரி நம்ம இப்போ டோட்டல் போட வேண்டாம், நமக்கு வந்து அதே ஒர்க்கிங்கில் இருக்கும்னு சொல்லிட்டு டோட்டல் போடுறது நிறுத்திட்டு 3rd வீக் 4th வீக் அது என்ட்ரி பண்ணும்போது எங்களுக்கு தெரிஞ்சுது எஸ் இட் இஸ் இம்ப்ரூவிங்னு தெரிஞ்சுது. அந்த அளவுக்கு மனசுக்கு இருந்து. ஸோ 5th வீக் வரும்போது அந்த 3rd and 4th வீக் இதை கொஞ்சம் நாங்கள் டோட்டல் பண்ணிட்டு வந்தோம். கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருது. ஒரு 10,000 and odd 13,000 and oddக்குன்னு வந்தது. அப்போ கூட ஆனால் இன்னும் ஃபுல்லாக நம்மளுக்கு வரணுமே, எனக்கு அடுத்தது இருக்கிற கொஞ்ச நாளில் முடியுமா அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளேயே ஒரு சின்ன இது இருந்தது. இது நடுப்புற எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காகவே வந்து பெரியவா வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்தா. சரின்னு சொல்லிட்டு அவரை வந்து தர்ஷனத்துக்கு மரியாதை பண்ணிட்டு நான் வந்து இந்த கவுண்ட் இருக்கிற நோட் புக்கையும் ரெஜிஸ்டர் பண்ண நோட் புக்கையும் அந்த தட்டில் வச்சு எடுத்துகிட்டு போய் பார்த்தா அன்றைக்கி கதை நான் நுழையும் போதே வந்து தர்ஷனத்துக்கு நின்றுட்டு இருக்கார். அவர் கொஞ்சம் பேர் நின்றுட்டு இருக்கா. ஸோ வெயிட் பண்ண வேண்டிய இது கூட அவகாசம் கூட இருக்காது. நேரம் கிடுகிடுன்னு போயிட்டு அந்த தட்டோட வச்சுன்னு நின்றுக்கு பக்கத்தில் சேவகால்கிட்ட வாங்க சொன்னார். ஒருத்தர் முன்னால் இருக்கிற நகரத்துக்குள்ளே அவரே அந்த கணக்கு எழுதியிருக்கிற கவுண்ட் எழுதியிருக்கிற நோட்டை எடுத்துவிட்டார். அப்புறம் சரின்ட்டு அதனால நான் உடனே அப்படி சொல்ல ஆரம்பித்தேன் நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் என்னன்னு. அவர் அந்த கவுண்ட் நோட்டை அப்படியே அழகாக அப்படி ஒரு பேஜாக அப்படி பிரிக்கிறார் அவர். எனக்கு அதுவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி எல்லா பேஜும் அந்த எம்டி பேஜ் வர்ற வரைக்கும் வந்து ஒரு 22-23 பேஜுக்கு நாங்கள் வந்து அத்தனை நம்பர்ஸ் இல்லையா எல்லாருக்கும் நான் வந்து போட்டிருந்தேன். எல்லா பேஜும் பிரித்தார் எம்டி வர்ற வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த இன்னொரு சின்ன நோட் இருந்து அதை எடுத்தார். அப்போ சொன்னேன் இதுதான் ரெஜிஸ்டர் பண்ண நோட்டு, இதில் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் நாங்கள் போட்டுவிட்டு அந்த குரூப்பில் அப்போ அவளை சேர்த்துட்டாக்க ஒவ்வொரு வாரம் ஒரு தடவை வந்து குரூப்பை ஓப்பன் பண்ணி அவள் வந்து அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை போட்டு அவள் கவுண்ட் போடுவாள். மறுபடியும் அது பார்த்துட்டே இருந்து அப்படி நிறுத்தி என்னை இப்படி பார்த்துட்டு ஒரு சிரிச்சுட்டு மறுபடியும் வந்து அந்த கவுண்ட் நோட்டை ஒரு தடவை இப்படி ஃபுல்லாக அப்படியே பரட்டி பார்த்தேன். ஸோ அதுலேயே வந்து ஒரு க்ரீன் சிக்னல் கிடச்சிதேங்கிற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு கிடச்சிது. அப்புறம் அதிஷ்டானத்தில் 2 பெரியவாழ்க்கையும் இந்த விஷயத்தையும் சொல்லி இந்த நோட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி புஷ்ப பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அத்தனை பேருக்கும் அது வந்து குருவோட தீட்சை அத்தனை பேர் மேலேயும் பட்டிருக்கு. அதனால தான் அதுக்கப்புறம் அவ்வளோ முனைப்பா எல்லாரும் பண்ணினா. 5 வாரம் ஆச்சு, 6வது வாரமும் நல்லா விகரஸாக பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். ஆனால் டோட்டல் போட்டுக்கலை. ஒரு 6வது வீக் முடிகிற நேரத்தில் 5வது வாரத்துக்கு டோட்டல் போட்டேன். அது வரைக்கும் டோட்டல் பார்த்தோம்னாக்கா 56,000 ஆயிருந்தது. சரி இன்னும் 2 வாரம் கூட இல்லை, 44,000 எப்படி வரும் நம்மளுக்கு தெரியலையே. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து இவர் சிவன் சார்கிட்ட நீங்களாச்சு உங்கள் அம்மா ஆச்சு காமாட்சியை சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து கணக்கெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் அப்பப்போ சொல்லிட்டு வேண்டிண்டு ஒரு பிரதட்சணம் பண்ணுறது என்ன கோவிலில் அப்பப்போ போய் வந்து அவளுக்கு ரிமைண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தேன்னா அந்த கடைசி 2 வாரத்தில் இந்த 44,000க்கு மேலே வந்துடுச்சு. அண்ட் லாஸ்ட் வீக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னா ஆல்மோஸ்ட் 27,000 வந்திருக்கு. ஸோ விச் இஸ் ரியலி வந்து ஒரு அமேசிங் விஷயம் தான் நாங்கள் சொல்லணும். நாங்கள் ஏன்னா யோசிச்சு பாருங்க, அதுலேயும் என்னென்னா 27 வரைக்கும் வியாழக்கிழமை ஆச்சு, 48 நாள். ஐயோ இவ்வளோ நாள் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து அம்பாளுக்கு நம்ம சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னுட்டு இன்னும் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்னு எல்லாருக்கும் மெசேஜ் கொடுத்து பண்ணும்பொழுது அப்புறம் சனிக்கிழமை நேத்திக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி வந்து இதை
பூர்த்தி பண்ணணும். பூர்த்தி பண்ணுறச்சே நம்ம எல்லாரும் இவ்வளோ நாள் வந்து அம்பாளை கொண்டாடி இருக்கோம். ஸோ அவளுக்கு பிடிச்ச நைவேத்தியமாக ஏதாவது நம்மளால் எவ்வளோ முடியறதோ, ஒரு பானகமோ ஒரு வாழைப்பழமோ ஒரு சக்கரை பொங்கல் எது முடியறதோ வந்து அவளுக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணி ஒரு கற்பூர ஆரத்தி காமிச்சு எல்லா லோகக்ஷேமத்துக்கு பண்ணினது அவள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணி கவுண்ட் எல்லாரும் போட்டுடலாம் அப்படின்ட்டு. அப்படியும் சில பேருக்கு வந்து ஒரு உற்சாகம் பாருங்க. அதாவது அந்த அவ்வளோ இன்வால்மெண்ட்டுக்கு வந்து கேட்டா, சனிக்கிழமை வந்து ஃபுல் டே நீங்கள் வந்து ஒரு குரூப் ஓப்பனில் வைப்பேன் இல்லையா, அதனால காத்தால கொஞ்சம் நேரம் நாங்கள் பாராயணம் பண்ணி அந்த கவுண்ட்டை சேர்த்துக்கலாமா, அந்த அளவுக்கு வந்து உலக நன்மைக்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அத்தனை பேர் மனசுலேயும் அப்படி ஊறி இருக்கு. அம்பாள் அதை பண்ணி கொடுத்துருக்கா. ஸோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு எல்லாரும் பூர்த்தி பண்ணி 27,000க்கு வந்து லாஸ்ட் வீக்கில் வந்திருக்குன்னா எந்த அளவுக்கு வந்து அந்த அத்தனை பேருடைய உழைப்பும் அதில் இருக்குங்கிறது வந்து நீங்கள்லாம் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். லோகக்ஷேமத்தில் எவ்வளோக்கு நம்ம இன்வால்வ் பண்ணுறோமோ நம்ம குடும்பமும் அதில் சேர்ந்துருக்கு இல்லையா. லோகம்ங்கிறச்சே நம்மளும் தானே அதில் பார்ட்டு. ஸோ இன்டைரக்ட்லி நமக்கும் தான் அந்த நன்மை கிடைக்கும். அவ்வளோ ஒரு அந்த கிரந்தங்களை உச்சரிக்க அவ்வளோ பாசிட்டிவிட்டி. சில பேர் சொல்கிறேன், எனக்கு வந்து இப்போ வந்து ஆஃபீஸ் விஷயமா இதெல்லாம் வந்து வியூ பண்ணுறதே நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன், நான் ஒரு படபடப்பு எனக்கு இல்லை அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. சில பேர் ரொம்ப நாளாக எனக்கு வந்து ஒரு விஷயத்துக்கு ஆன்சர் கிடைக்காம இருந்தது, கரெக்டாக எனக்கு வந்து அதுக்கு ஆன்சர் கிடைச்சி. இது வந்து இதெல்லாம் வந்து சாம்பிள் வந்து அம்பாளுடைய கருணைங்கிறதுக்கு நிறைய நடக்கும். அதனால இத்தனை பேருடைய உழைப்பில் அழகாக வந்து இந்த ஒரு 1,626,000 வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எல்லாம் டோட்டல் பண்ணிட்டும் ஒரு 200 சொச்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது முதல்ல. அப்புறம் என்னடா இது இல்லையே, அப்புறம் இப்படி பார்க்கறச்சே ஒரு 2-3 பேர் ஒரு சஃபிஷியன்ட் நம்பர்ஸ் கொடுக்குறவாழ்ந்து அந்த தடவை வரல. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கால் பண்ணிது. பார்த்தா கரெக்டாக ஒருத்தர் வந்து 238 கவுண்ட்டு கொடுக்க விட்டு போய் எடுத்து 150 கவுண்ட்டுக்கு கொடுக்க விட்டு போய் எடுத்து அப்படிங்கிறா. அப்புறம் ஒரு அம்மா வந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்காப்பா, வயசானவாவா, அவளுக்கு டைப் பண்ண தெரியாதா, இந்த 195 கவுண்ட்டு நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் எழுத்துக்கிறீங்களா, எனக்கு அதெல்லாம் எப்படி அதை அடிக்கணும்னு தெரியாதுமா. ஸோ இந்த அளவுக்கு வந்து இன்வால்வ் பண்ணி கடைசியில் வந்து அழகாக 1,626,000 கவுண்ட்ஸ். இந்த மாதிரி சிலர் விட்டு போனவாளும் கொடுத்தது போக இவ்வளோ வந்தது. அவ்வளோ பெரிய ஒரு நிறைவான நாள் இது. இத்தனை பேருடைய உழைப்பில் ரொம்ப சந்தோஷமாக லோகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு ரொம்ப அழகான யஜ்யம்னு நாங்கள் சொல்லுவோம். நிறைய வந்து நம்ம லலிதா சஹஸ்ரநாம பாராயணங்கள் வந்து சஹஸ்ரம் பாராயணம், கோடி பாராயணம்னு வரும், அந்த அர்ச்சனைகள் வரும், அகண்ட பாராயணம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் வந்தது. பட் சௌந்தர்ய லகரி 48 நாள், இப்போ ஒரு நாள் எக்ஸ்ட்ரா நாள் 49, 50 நாளைக்கு அத்தனை பேரும் வந்து காமாட்சியை கொண்டாடி லோகமத்தில் எல்லாரும் நன்னா இருக்கணும்னு பண்ணியிருக்கா. அவளோட அத்தனை பேர் பாதங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரத்தை நான் செலுத்திக்கிறேன். நான் அது மாத்திரம் இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல எல்லாரும் கலந்துண்டு இன்னும் லோகத்தில் நிறைய வைபவங்கள் நடக்கணும், எல்லாரும் ஆனந்தமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர்.